வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இப்போ நம்ம மதுரையில் இருக்கிறோம். மதுரையில் ராம் நகர் அந்த இடத்துல இருந்து துரைசாமி நகர் முதல் மெயின் ரோடில் ஐயா நாகலிங்கம்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க இடத்துல நம்ம சந்திக்கிறோம். புதுமையான விஷயங்கள் ஐயா இப்போ சொல்ல போகிறாங்க, அதை கேட்போம். அந்த ஐயாவை நிறைய நம்ம பதிவில் நம்ம டைனமிக் பிரெயின் ஸ்கூலில் நிறைய போட்டிருக்குப்போம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு இப்போ பதிய போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மெயினாக இந்த கோபமும் கவலையும் பொறாமைங்கிற மாதிரி நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் அதிகமாக வர்றதில்லை. அம்மாவோட ஆன்மாவிலே பதிவாயிடுச்சு. சரி. அம்மாவுடைய கோவக்கார அம்மாவாக இருந்தால் அந்த கோவக்கார உணர்வுகளோட பிறக்கிறோம். அந்த உணர்வுகள் நம்மகிட்ட பதிவானது நம்மளுடைய சோலில். அதான் நம்ம சொல்கிறோம்ல, கருவிலே திருவுடையார். இது கருவிலே கோவம் உடையார், கருவிலே பொறாமை உடையார், கருவிலே கவலை உடையார். அம்மா கவலைப்பட்டே வாழ்ந்தவனா அப்படியே பிள்ளை பெற்றுறான். அதை நாம் பிறந்ததுக்கப்புறம் மாற்ற சொன்னால் மாற்ற மாட்டோம். ஏன்னா அம்மாவோட சோல்லேருந்து வந்தனால அதுவே நம்ம குணமாயிடுச்சு. கோபமும் கவலையும் நம்ம குணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கே அதுதான் நம்மளுடைய அறியாமை. அந்த உணர்வு அம்மாட்ட இருந்து பதிவோடு வந்ததுனால இந்த கோபம் நம்மளுடைய குணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த வார்த்தையுமே டாக்டர் பா சொல்லியிருக்காரு, அறியாமைன்னு சொல்லியிருக்காரு. அறியாமைக்கு அவர் கொடுத்த இலக்கணம், அறியாமை என்பது தெரியாமல் இருப்பதல்ல. இந்த மாதிரி கோபமாக இருக்கோம்ல, இது தப்பு தானே, பொறாமப்படுறோம்ல, தப்பு தானே நம்ம உணராமல் இருக்கோம். அதை அறியாமை என்பது தெரியாமல் இருப்பதல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமின்மையை அறியாமை இருக்கிறது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பமின்மையை அறியாமல் இருக்கிறது. அப்போ கோபப்படுறது தப்புன்னே நம்ம உணராமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ அதை உணரணும்னா இந்த மலர் மருத்துவத்தால் நம்ம கொடுத்து மாற்றினோம்னா, ஆமாம் கோபம் அவசியம் இல்லை. ஐயா, பிறப்பால அந்த ஊர்ன பிறந்த அந்த குழந்தை அம்மா கோபம், தனக்கு அந்த கோபம் வந்துருச்சு. அப்பேற்பட்ட குணாதிசயத்தை இந்த மலர் மருத்துவத்தால் மாற்ற முடியும். ஜெனட்டிக் ப்ராப்ளம்ங்கிறாங்களே, அதை மாற்ற முடியும். இதுதான் அம்மாவுக்கு அம்மாட்ட பதிவாய் வந்துக்கிட்ட குணாதிசயத்தோடு தான் பரம்பரைகள் வருகிறது. அந்த குணாதிசயத்தை மாற்றுறதுக்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுங்கிறோம். ஆனால் அவ்வளவையும் தாண்டி பல வருடங்கள் நம்மளை உணர்ந்து நம்மளை மாற்றுறதுக்காக பண்ணக்கூடிய ப்ரேயரை ஒரு நிமிஷத்தில் மாற்றி கொடுத்துருது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், ரொம்ப கோபக்கார மனைவி, கைகாலெலாம் நடக்க முடியாமல் இருந்தாங்க. அவர் ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவர். அந்த அம்மாவும் ஒரு பேங்க்கில் டிவிஷனல் மேனேஜர் வரைக்கும் வந்து ரிட்டையர்ட் ஆன அம்மா. பிறப்பிலே கோபம், உட்காந்தா கோபம், எந்திரிச்சா கோபம், இப்படியே வாழ்ந்து அந்த பதிவுகள். அந்த அம்மா ஒரு 55 வயசாகல நடக்கவே முடியாமல் வீல் சேரில் தான் மூவ் ஆகுது. வீல் சேரில் மூவ் பண்ண மாட்டாமல் பாடாப்படுது. ஆனால் தான் குணத்தை மாற்றிக்கிறது. அவர் நண்பர் கேட்டார், ஏதாவது பண்ண முடியுமான்னு. நான் இந்த பழகின நண்பர், அவர் ஒய்ஃபுங்கனால என்னென்ன குணாதிசயம் தெரிஞ்சு அந்த மருந்தெல்லாம் போட்டு எடுத்துக்கொண்டு கொடுத்தேன். ஒரு மாதம் கழித்து ஒரு தடவை மருந்து 2வது தீந்து போச்சுன்னு கூப்பிட்டப்ப நான் போனேன். அப்போ இவருக்கும் என்னோடய வயது 77 வயசு, அவரோட ஒய்ஃபுக்கும் 70 வயசு. வாங்க நாகலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பாத்தியலா ஒய்ஃபு அப்படின்னாரு. என்னென்ன முகம் தெளிவாக தேவதை மாதிரி இருக்கா பாருங்க, கத்தியே ஒரு அரக்க குணத்தோடு இருந்த முகம் இப்போ எவ்வளோ தேவதை மாதிரி இருக்கா பாருங்க. நான் ஒய்ஃபை வச்சுக்கிட்டேன், எவ்வளோ முகம் தெளிவாக இருக்கா பார்த்தீங்களா, இப்போ கோமெல்லாம் போயிடுச்சு, அன்பாக பேசுகிறாங்கிட்டேங்கிறாரு. அப்போ அரக்க குணத்தையும் தேவதை குணமும் ஆக்கலாம் இந்த மலர் மருத்துவத்து மூலம். அப்போ அரக்கனையும் அவனை நல்லவன் ஆக்கலாம். அவ்வளவு ஆற்றல் இந்த மலர் மருத்துவத்துக்கு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா அந்த அம்மாவே இதுக்கு முன்னாடி ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்ட அம்மா, என் ஒய்ஃப் அவ்வளவு கோவக்காரி இருந்த இப்ப அன்பா இருக்கா பாருங்க, என்னை பார்த்து சிரிக்கிறேன். தன்னை உணர்ந்தவன் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை உணராமல் தானே கிடையாது. இப்ப இந்த அம்மா உணர்ந்துருச்சு, இவ்வளவு நாள் கத்தனது தப்புன்னு. மாப்பிள்ளை சொல்றது ரைட்டுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு என்னோட சிரிச்சு தான் பேசுறேன். ஏன் என்ன எப்படி சொன்னேன்னு கேட்கல. அது அவங்களுடைய அறியாமை. அந்த கோபம் அவங்களுடைய அறியாமை. அந்த அறியாமை போன உடனே தானே மாறிட்டோம்ங்கிறத, அவ்வளவு கால்வலி போயிடுச்சு, அது போயிடுச்சு. அவர் சொன்னார், பாருங்க 77 வயசுல என்ன முகத்தில் கலையோட உட்காந்துருக்காங்கிறார்.
அவ்வளவு மாற்றங்களை நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் அனுபவிச்சிருக்காரு. ஐயா, இன்னைக்கு ஒரு புது வருஷத்தில் புதுமையாக சொல்லியிருக்கிறீங்க, ஒரு வித்தியாசமாகவும் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு மனிதன் கோபப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் பொறாமைப்படுறதுக்கும் அவன் உடம்புல வரக்கூடிய நோய்க்கு அவன்தான் காரணம். இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணம். இந்த எதிர்மறை எண்ணங்களை என்னைக்கு உணர்ந்தானோ அன்னைக்கே அவன் திருந்திட்டான். அதை உணர்த்துறதுக்கு தான் பாச் இந்த மருந்துகளை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. வாழ்க்கையை போறோங்கிற உணர்ந்தா போதும். அந்த உணர்ந்தாலே தனக்குள்ள மாற்றங்கள் வருங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அல்லவை தேய அறம் பெருகும். அல்லவைன்னா கெட்டது, கெட்டவைகள் தேஞ்சு போய் ஆரோக்கியம் பெருகும். தர்மம் பண்ணா, கோயிலில் விளக்கேற்றினா, 4 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, 4 பேரை படிக்க வச்சாலும் சொல்லல. நல்லவை நாடி இனிய சொல்லின்ட்டு. அல்லவை கெட்டது தேஞ்சு போய் ஆரோக்கியம் பெருகும். எப்பன்னா நீ நல்லதை நினைச்சு நல்லதை பேசினாலே போதும். நல்லவை நாடி இனிய சொல்லின்னு போதும். நீ அந்த பாச்சு மருந்தை கொடுத்து நாம் கோபக்காரனா வாழ்ந்திருக்கோம்னு உணர்ந்தாலே போதும், மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு. ஐயா, நீங்கள் மலர் மருத்துவம் பாச் கண்டுபிடிச்சாரு. மலர்களுக்கு பூரா மனம் தானே இருக்கும். நீங்கள் மருத்துவம்ங்கிறீங்களே, அந்த மலரை வாங்கி மோந்து பார்த்தா போதாதா? அதிலிருந்து மருந்து எடுக்கணுமா? ஐயா, அந்த காலத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் சட்டையில் ரோஜா பூவே வச்சிருப்பாரு. எனக்கு ஒரு சந்தேகம், அதனால் கேட்குறேன், ஏன் அந்த மலர்களை மோந்து பார்த்தா மட்டும் போதாதா? அந்த பொறாமையோ அந்த கவலையோ அதெல்லாம் போகாதா? அவ்வளவு போயிடும். அதனாலதான் மலருள்ள மனங்களை கொண்டு நாம் இறைவனை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அர்ச்சனை பண்ண பண்ண அந்த கல்லுல இந்த மலருடைய மனம் பதிவாயிடும். கல்லுல பதிவாயிருது. அது ஒரு தடவை பதிவாயிட்டா பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு அதை கொடுத்துட்டு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அதனாலதான் இந்த மலர் மருத்துவம் டாக்டர் எட்வர்ட் பாச் டாக்குமெண்ட் பண்ணிட்டா கூட பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே கோவில் சிலைகள் மேலே மலர் மாலைகளை போட்டு அந்த மலர் மாலைகளுடைய எசன்ஸ் அந்த சிலையில் பதிவாகி அந்த மனம் பல வருஷம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு அம்மிக்கல் விலைக்கு வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மிக்கல் வாங்கிட்டு வரல அவன் சொல்லுவான், போனவொன்னே நீ தேங்காயும் பச்சை மிளகாயும் வச்சு அரைச்சிடாத, அந்த கல்லில் பல பாய்சன் இருக்கும், பல பேருடைய உணர்வுகள் இருக்கும். முதல்ல கொண்டு போய் ஒரு மஞ்சள் கல்லை வச்சு தட்டு, மஞ்சளின் தன்மை பெற்றது, அது ஒரு புனித தன்மை. அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் அரைங்கிறான். கல்லா இருக்க வரைக்கும் தான் புதுமை. முதல்ல மிளகாய் அரைச்சிட்டோம், முதல்ல மஞ்சள் அரைச்சோம்னா இனிமே மஞ்சள் தன்மை. எத்தனை வருஷம்னாலும் இந்த மஞ்சள் முதல்ல எதை அரைக்கிறோமோ அந்த தன்மை தான் அதுல இருக்கும். இல்ல, அதோட தன்மையில புனிதப்பட்டுருது. அதுக்கப்புறம் அது புனிதமான கல்லாயிடும். மதுரையில இருந்து திருச்சிக்கு போறதுக்கு வழி கேட்டா பரவாயில்ல, மதுரையில இருந்துக்கிட்டு இல்லாத ஒரு ஊருக்கு வழி கேட்டா அது காமிக்காது. அந்த மாதிரி நியாயமான ஆசைகளை தெய்வம் பூர்த்தி பண்ணும். அதுக்கு நீ இன்னைக்கு ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அந்த ஹார்ட் டிஸ்கில் நீ என்ன பதிவு பண்ணிட்டியோ அதில் உள்ள சில்லுதான் ஒன்றும் இல்லை. நீ வாய்க்கிட்ட வச்சு மதுரையிலேருந்து சென்னைக்கு போக வழியை காமி, மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போக வழியை காமிக்கினா அந்த மேப் வருதா? அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கா? நான் போய் கடவுள்கிட்ட கேட்டேன் எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு, அதை பதிவு பண்ணி எனக்கு செஞ்சிச்சு. அதனால் ஒரு சிலை உருவத்தில் வைத்து அந்த சிலை உங்களிடம் பேசுகிறது. நீங்கள் என்னத்தை பண்ணீர்களோ அதை பதிவு பண்ணி உங்களுக்கு திருப்பி செய்யுது. அதனால தான் இறைவன்கிட்ட போய் உலகம் சேமமாக இருக்குதுன்னு கேளுங்க. அவன் கெட்டு போகிறான், அவன் கெட்டு போன இவன் கெட்டுக்க, அதை பதிவு பண்ணிக்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மத முன்னோர்கள் கண்டுபிடித்த மிகப்பெரிய சயின்ஸு சிலை வடிவில் இறைவனை காணலாம். இவ்வளவுதான். சிலை நீங்க என்ன பதிவு பண்ணி வச்சுதோ அது ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீங்க வரையில செஞ்சு கொடுக்குது. நீங்க எப்படி ஹார்ட் டிஸ்க்ல பதிவு என்னதை பண்ணீங்களோ, இன்னைக்கு நீங்க விஞ்ஞானம்னு கண்டுபிடிச்சதை 4000 வருஷத்துக்கு முன்னாடியே மெஞ்ஞானம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை புரியலையே என்ன, அவர் கையெழுத்து கும்பிட்டுட்டு தெரியாம வச்சு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பெரிய சயின்ஸ் ஆர்குமெண்ட்டே வர்றேன்ட்டு போயிட்டார். ஐயா, இது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ். இவ்வளவு நேரம் இவ்வளவு அற்புதமா ஒரு மனிதனுடைய எதிர்மறை எண்ணங்களும் அவனுடைய குணாதிசயங்கள், கோபம், கவலை, பொறாமை, இந்த மாதிரி குணாதிசயங்களால் தான் அவனுக்கு உடலில் பூரா நோய் வருது. அதை மாற்றினோம்னா நிச்சயமாக அந்த நோயை குணப்படுத்தலாம். அதுக்கு பேட்ச் அந்த கேரக்டர், கோபக்காரனா, பொறாமைக்காரனா, கவலைக்காரனா, அந்த கவலை எந்த வழியில் வந்தது,
பணம் தொலைஞ்சதுனால கவலை வந்ததா, மக பிறக்கலேன்னு கவலை வந்ததா, கல்யாணம் ஆகலேன்னு கவலை வந்ததா, நம்ம பணம் இழந்துட்டோம்னு கவலை வந்ததா, இந்த கவலையிலையும் பல கவலைகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பொறாமையிலையும் எந்த வழியில் பொறாமை, தாங்க பொண்ணதை விட அவர் தம்பி அழகான பொண்ணை கட்டிட்டானா இல்லை சொத்துக்காரியை கட்டிட்டானா, அப்போ பொறாமைகள்லேயும் பல வழி இருக்குது. இந்த மாதிரி அற்புதமாக சொல்லி பேட்சுடைய ஆணிவேரை அதை பக்க வேறு பலமாக்கி விழுதுகளாக்கி இவ்வளோ அற்புதமாக சொன்ன உங்களுக்கு இந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வணக்கம் ஐயா. பாச்சு அந்த 38 மருந்தை எடுத்துட்டு உலகம் முழுவதும் 38 மருந்து போதுங்கிற அளவுக்கு அவர் கண்டுபிடிச்சாரு பாருங்க. தேர் சோஸ் ஹி சுப்ரீமசி. இதுக்கு மேல மருந்து வேணான்ட்டார். அதனால நாம் பாச்சின் வழி நடந்து பாச்சின் தத்துவத்தை உலகத்துக்கு சொல்லி பாச்சின் மூலமாக உலகம் முழுவதும் இனிமேல் சுபீட்சத்தை கொண்டு வர முடியும், ராமராஜ்யத்தை கொண்டு வர முடியும் என்று மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பலனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.